ஓகே. அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல சடப்பொருட்கள் இயல்புகள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நாங்க கடைசியாக பார்த்த விடயம் அடர்த்தி தொடர்பானது. அடர்த்தி என்பது ஓரலகு கனவளவில் இருக்கக்கூடிய திணிவு என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அடர்த்திக்கான அலகு, அடர்த்தி ஒவ்வொரு திரவத்துக்கும் வேறுபடும், வெவ்வேறு பொருட்களினுடைய அடர்த்திகள் பார்க்கிறோம். சரியா? நீருக்கான அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3. சரி, அப்ப அது நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடர்த்தியில அடர்த்திக்கான அலகு கிலோகிராம் மீட்டர் -3. அதாவது ஒரு மீட்டர் கனவளவில எத்தனை கிலோகிராம் திணிவு காணப்படும், அதுதான் அடர்த்தி என்று சொல்வோம். வேற வேற பொருட்களுக்கு வேற வேற அடர்த்திகள் காணப்படும். உதாரணமா தண்ணிக்கு 1000 கிலோகிராம் மீட்டர் -3 என்று சொல்றோம்னா அது நீரினுடைய அடர்த்தி. இரும்புக்கு 7700 கிலோகிராம், நீருக்கு 1000. நீரண்டா 1000, இரும்புக்கு 7000, இரும்பண்டா 7700 சொல்லுறோம். வேற வேற பொருட்களுக்கு என்ன செய்யும், அடர்த்தி வித்தியாசப்படும். மண்ணெண்ணெய்க்கு வேற மாதிரி இருக்கும், ஈயத்துக்கு வேற, செம்புக்கு வேற, ரசத்துக்கு வேற, தங்கத்துக்கு வேற. அப்ப வேற வேற பொருட்களோட அடர்த்தி வேற வேறையாக இருக்கும். ஆனா நீரை நீங்க எடுத்து எத்தனை தரம் அளந்து பார்த்தாலும் நீருக்கு அடர்த்தி 1000 தான். சரியா? அப்ப ஒரே பொருள்ல சம கனவளவு நீரின் திணிவுல மாற்றம் இருக்காது. எத்தனை தடவைகள் நீங்க பல தடவை தூய நீர் எடுத்து நிறுத்தாலும் ஒரு சம கனவளவுல இருக்கிற நீரின் திணிவு மாற்றம் இருக்காது. எவ்வளவு இருக்க வேணுமோ அவ்வளவுதான் இருக்கு. ஆனா வேற வேற பொருட்களை நீங்க ஒரே கனவளவுல எடுத்தாலும் திணிவு வித்தியாசப்படும். வேற வேற நீர் எடுத்தா, இப்ப உதாரணமாக நீரில ஒரு 10 மீட்டர் கனமும், அதே நீங்க ஒரு உப்பு தண்ணியில 10 மீட்டர் கனமும் எடுத்தா அடர்த்தி 1000 ஆகாது. நீருக்கு மட்டும்தான் 1000 ஆயிருக்கு. உப்பு தண்ணிக்கு வேற மாதிரி இருக்கு. உப்பு நீர்ன்றது சாதாரண நீர் அல்ல. சரியா? அப்ப அடர்த்தி என்பது வேற வேற பொருட்கள் மாறிக்குள்ள அடர்த்தியும் வித்தியாசப்படும் என்று சொல்லி கடைசியாக நாங்க பார்த்திருந்தோம். அப்ப இன்றைய வகுப்புல நாங்க எதை பற்றி பார்க்க வேணும்னா உருகு நிலை மற்றும் கொதிநிலை. முதலாவது நாங்க உருகு நிலைய பற்றி பார்ப்போம். இப்போ உருகு நிலை என்றா ஒரு பொருள் உருகுது என்று நாங்க கதைக்க வேணும். அப்போ உருகுது என்றது எங்களுக்கு தெரியும். என்னவாக இருந்து என்னவாக வரைக்குள்ள நாங்க உருகுதுன்னு சொல்லுவோம். இப்ப பனிக்கட்டி உருகுது, இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்கள். சரியா? பனிக்கட்டி பனிக்கட்டி உருகுதல் என்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப உருகு நிலை என்ன? உருகுதலுக்கும் உருகு நிலைக்கும் என்ன சம்பந்தம்? சரியா? அப்ப பனிக்கட்டி
உருகுதுண்டா எந்த சந்தர்ப்பத்துல உருகும்? அதாவது வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ளதான் அந்த உருகல் நடக்கும். வெப்பநிலை குறைவாக இருக்கேக்க அல்லது ஃப்ரிட்ஜில் இருக்கேக்க பனிக்கட்டி உருகுமா? இல்ல. சரி, அவ பனிக்கட்டி என்ன செய்ய போகுது? வெப்பத்தை பெறும் பொழுது உருகத் தொடங்கும். பனிக்கட்டியானது வெப்பத்தை பெறும்போது உருகத் தொடங்கும். அப்ப பாருங்க, பனிக்கட்டியாக உள்ள போது அது என்ன நிலையில இருக்கிறது? திண்ம நிலையில இருக்குது. சடப்பொருட்கள்ல என்ன நிலை? திண்மம். பனிக்கட்டியாக உள்ள போது அது திண்மமாக இருக்கிறது. அப்ப உருகிய பின்பு அது நீராக மாறுது, அதாவது திரவமாக மாறுகின்றது. பனிக்கட்டியாக இருந்து திரவமாக மாறும். அப்ப உருகு நிலை என்றால் என்ன என்கின்ற கேள்வி. ஒரு பொருள் திண்மமாக இருந்து அது உருகி திரவமாக மாறும் போதுள்ள குறித்த வெப்பநிலைதான் உருகு நிலை. ஒரு பொருள் திண்மமாக இருந்து உருகி திரவமாக மாறும் போதுள்ள குறித்த வெப்பநிலை, அதை நாங்க உருகு நிலை என்று சொல்றோம். ஒரு திண்ம பதார்த்தம் திரவமாக மாறும். இப்ப பனிக்கட்டி உருகின நீர். அதே மாதிரி நாங்க தங்கத்தை உருக்கினோம்டா அதுவும் திரவமாகும். தங்கத்தை உருக்கினா தண்ணி மாதிரி உருக்கலாம். வெள்ளிய உருக்கி இந்த தண்ணி மாதிரி உருக்கலாம். திரவமாக மாற்றலாம். தண்ணி மாதிரின்னு சொல்லக்கூடாது, திரவம் என்று சொல்ல வேண்டும். சரியா? அப்ப நாங்க எந்த ஒரு திண்மமாக இருக்கிற பொருளையும் நன்றாக வெப்பத்தை கொடுத்து உருக்கினா அது திரவமாக தான் மாறும். அதுக்கு பிறகுதான் அது இன்னும் கொதிக்க வச்சா வாயுவாக மாறும். அப்ப எங்களுக்கு வாயுவாக மாறுவதற்கு முதல் அது திண்மமாய் இருந்து உருகி முதல்ல வார திரவத்தை அந்த வெப்பநிலையை நாங்க உருகு நிலை சொல்லுவோம். அப்ப உருகு நிலை என்றால் என்ன என்று கேட்டா, திண்ம பதார்த்தம் ஒன்று திரவமாக திண்ம பதார்த்தம் ஒன்று திரவமாக மாறும் போதுள்ள குறித்த வெப்பநிலை அல்லது மாறுவதற்கு தேவையான குறித்த வெப்பநிலை. கட்டியா இருக்கிற ஒரு பதார்த்தம் உருகி திரவமாக மாறுவதற்கு வழங்க வேண்டிய வெப்பம் அல்லது தேவையான வெப்பம் அல்லது பெற்றுக்கொள்ளப்பட்ட வெப்பம் ஏதாவது உண்டு. எல்லாம் ஒன்றுதான். உங்களுக்கு எது எழுதுவதற்கு வசதியாக இருக்கிறதோ அதற்கு நீங்களா உருகுநிலையண்டா என்னன்றது நீங்களா எழுதுறது மாதிரி இருக்க வேண்டும். ஒரு திண்மமாக இருக்கிற பொருள் அது உருகி திரவமாக மாறுவதற்கு தேவையான வெப்பநிலை. சரி, அப்ப அந்த வெப்பத்தை தான் நாங்க உருகு நிலை என்று அழைக்கிறோம். சரி, அப்ப உருகு நிலை பற்றி நீங்க அறிஞ்சு கொள்றதுக்காக உங்களுக்கு ஒரு செயற்பாடு தரப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அது என்ன செயற்பாடு? உங்களுடைய பாட புத்தகத்தில இந்த ஐஸ் கட்டிகள்னா பனிக்கட்டிகள் உருகச் செய்து அவற்றினுடைய வெப்பநிலையை அவதானிப்பதற்கான ஒரு செயற்பாடு ஒன்று தந்திருக்கு. இப்ப சில பேர் நீங்கள் முதலாம் தவணைக்குரிய அலகுகளை நிறைவு செய்த ஆட்கள் நிறைவு செய்த மாணவர்கள் இதை நீங்க ஏற்கனவே பாடசாலைகள்ல படிச்சிருப்பீங்க. சரி, அல்லது செய்து பார்த்திருப்பீங்கள். இப்ப நாங்க அந்த பரிசோதனை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். புத்தகம் இருக்கிறார்கள். உங்களோட புத்தகத்துல 59ஆம் பக்கத்தை பார்த்து கொள்ளுங்க.
59ஆம் பக்கத்துல உருகுநிலை தொடர்பாக தரப்பட்டிருக்கு. பாருங்க, திண்மம் ஒன்று திரவமாக மாறுவதற்கு குறித்த வெப்பநிலை தேவையாகும். ஒரு பதார்த்தம் இன்னொரு பதார்த்தமாக மாறுறதுக்கு ஒரு வெப்பநிலை ஒன்று தேவை. அந்த வெப்பநிலை தான் அப்பதார்த்தத்தினுடைய உருகுநிலை என்று அழைக்கப்படும். அப்ப பாருங்க, உருகு நிலையை நீங்க அறிந்து கொள்றதுக்கான ஒரு பரிசோதனை தரப்பட்டிருக்கு. செயற்பாடு 4.6ல அந்த பரிசோதனை உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அதுல தேவையான பொருட்களை பாருங்க. ஒரு கொதி குழாய் எடுக்கப்பட்டிருக்கிறது. கொதி குழாயை எடுக்கிறோம், நாங்கள் வெப்பமாக்க போறோம். இந்த செயற்பாட்டுல வெப்பமாக்க போறோம்ன்றதுக்காக கொதி குழாயை எடுத்திருக்கு. நாங்க சாதாரணமா பரிசோதனை குழாயில இதை செய்து பார்க்க முடியாது. சரியா? ரைட். அப்ப நாங்க அதுக்காக கொதி குழாயை எடுப்போம். அடுத்தது, பனிக்கட்டியை வெப்பப்படுத்துவதற்கு பொருத்தமாக ஒரு முகவையை எடுக்கிறோம். முகவை என்றது இந்த பாத்திரம். அதுல முகவை குறிக்கப்பட இல்ல, இந்த வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரம் தான் முகவை. நீர் விடப்பட்டு வைக்கப்பட்ட பாத்திரத்தை முகவை என்று சொல்லும். பனிக்கட்டி இடப்பட்டிருக்கிற இந்த குழாய் கொதி குழாய், அது குறிக்கப்பட்டிருக்கு. சரியா? பனிக்கட்டிக்கு நடுவில் வைக்கப்பட்டிருக்கிற உபகரணம் வெப்பமானி. இந்த வெப்பமானிக்கு பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு இரசம் இருக்குது. அந்த இரசம் நீங்க வெப்பத்தை வழங்கிக்கல நடுவுல இருக்கிற சிறிய குழாய் வழியாக இந்த கண்ணாடி குழாயில மேல் நோக்கி ஏறும். இந்த ரெட் கலராக மேல் நோக்கி ஏறும். அது எது வரைக்கும் போய் நிற்கிறதோ அதுல அந்த வெப்பமானி எத்தனை பாகை சி வெப்பம் என்பதை அளந்து கொள்ளலாம். உருகுவதற்கு எவ்வளவு தேவை. சரியா? சரி, இப்ப பாருங்க. அடுத்தது முகவை எடுக்கட்டா. முகவையில நீர் எடுக்க வேணும். அடுத்தது வெப்பமானி எடுத்திருக்கிறோம். தாங்கி தாங்கி என்று சொன்னா இதை வைக்கிறதுக்கு இந்த பனிக்கட்டிக்கு வைக்கப்பட்டிருக்கிற வெப்பமானியை தாங்குவதற்கு இந்த தாங்கி, இந்த கொதிகுழாய், இந்த வெப்பமானிய பொருத்தி இருக்கிற இந்த மரத்தாலான பிடி அல்லது அது இரும்பால செய்யப்பட்டிருக்கும். இதை நாங்கள் தாங்கி என்று சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி சுடர் அடுப்பு, அதாவது இதுல சுடர் அடுப்பு காட்டப்படையில அதற்கு பதிலாக வெப்பம் இதனூடாக வழங்கப்படுகிறது என்று இருக்கு. கலக்கி என்றது இந்த நீரை நன்றாக கலக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த பரிசோதனையில உங்களுக்கு வினாக்கள் எப்படி வரும் என்று தெரிய வரும். அப்ப இதுல எப்படி வினா வரும்ன்றா, ஒன்று, இந்த படம் உங்களுக்கு ஏற்கனவே தரப்படும். அதாவது உங்களை படங்குற சொல்லி அவை கேட்க போறது இல்லை. அப்ப இந்த படத்தை தருவினம், ஆனா இதுகள் குறிக்கப்பட்டு இருக்காது. இப்ப இந்த படத்தை பார்த்து இதுல வெப்பம் வழங்கப்படுகிறதுன்னு மட்டும் தந்திருக்கும். இப்ப அவர்கள் சொல்லுவினம், தரப்பட்டுள்ள செயற்பாட்டுல ஏபிசிடி என போடப்பட்ட ஒரு உபகரணங்களை குறிப்பிடுக, அல்ல பெயரிடுக, அல்லது அடையாளமிடுக. இப்படித்தான் கேள்வி வரும். முதலாவது, இப்ப நீங்கள் இதுல நீர், உள்ளுக்க இருக்கிறது பனிக்கட்டி, இது வெப்பமானி, பனிக்கட்டிகள் போடப்பட்டிருக்கிறது கொதிகுழாய், சைட்ல இருக்கிறது கலக்கி என்று எழுதப்படும். சரி, அப்ப அடுத்த கேள்வி கேட்பினும், இதுல வெப்பநிலையை அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணம் அல்லது பயன்படுத்தப்பட்டிருக்கிற உபகரணம் எது? அல்லது அந்த உபகரணத்தின் ஆங்கில பெயரை எழுதுங்க. இப்ப இதுக்கு பி என்று குறிக்கப்பட்டிருந்தா பி,
அல்லது இதுக்கு வெப்பமானி என்று நீங்க எழுத வேண்டும். சரி, அதே மாதிரி மூன்றாவது கேள்வி கேட்பினும் இந்த பரிசோதனையில கலக்கிய எதுக்காக வச்சிருக்கிறீங்க? கலக்கி எதுக்கு? கலக்கிறது. எதை கலக்கிறதுக்கு? நீரை நன்றாக கலக்கி சீரான வெப்பத்தை வழங்குவது. இப்ப நீங்க அடியில இருந்து வெப்பம் கொடுத்தாப்புல அடியில நல்ல ஹீட்டா இருக்கு, மேல இருக்கிற தண்ணி லைட்டான சூடோட இருக்கு. அப்ப இந்த கையை விட்டு கலக்கலாமோ? இல்ல. அப்ப அதுக்காக என்ன செய்யறோம்? இந்த கலக்கிய வச்சு அடியில நல்லா கலக்கி விட்டோம்னா அந்த வெப்பமானது கீழையும் மேலையும் ஒரே மாதிரி பெறவும். சரி, அதனால எங்களுக்கு இந்த கொதிகுழாய்க்கு எல்லா சைடிலையும் ஒரே மாதிரி வெப்பம் கிடைக்க செய்யலாம். அதுக்காகத்தான் கலக்கி பயன்படுத்தப்பட்டது. சரியா? ரைட். அப்ப இது செய்முறைய பார்ப்போம். கொதிகுழாயின் 1/4 பனிக்கட்டிய போடட்டும். அதாவது கொதிகுழாய் ஃபுல்லா நீங்க பனிக்கட்டிய போடாம அதுல 1/4 போட்டுருக்கீங்க. அதுக்குள்ள வெப்பமானிய வைக்கட்டும். அதாவது அந்த கொதிகுழாயின் ஓரளவுக்கு பனிக்கட்டிய போட்டா தான் நாங்க அதுக்குள்ள வெப்பமானிய வைக்கிறது சுலபமாக இருக்கு. சரியா? அடுத்தது பனிக்கட்டி திரவமாக மாறும் வரை வெப்பமேற்றுங்கள். திரவமாக மாறும் வரை என்றா என்னது? உருகுற வரைக்கும். பனிக்கட்டியானது உருகுற வரைக்கும் வெப்பமேற்றுங்கன்னு சொல்லப்படும். அப்ப நீங்க கீழால வெப்பம் வழங்க வழங்க பனிக்கட்டி உருகி கொண்டிருக்கும். முழுவதும் உருகி முடிகிற வரைக்கும் நீங்க வெப்பமேற்றுங்க. நேரத்துடன் வெப்பமானியின் வாசிப்புகளை பெற்றுக்கொள்ளும். இந்த வாசிப்பண்டா சில பேருக்கு விளங்குற பிள்ளைகள் வாசிப்பண்டா நாங்க புத்தகம் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுல வாசிப்பண்டு அவர்கள் சொல்றது நீங்க என்ன பெருமானம் அதுல தெரியுது. இப்ப கொதிகுழாயில நீங்க வெப்பமேற்றேக்குல அந்த வெப்பமானி ஒரு 30 பாகை செல்சியஸ காட்டுது, வெப்பநிலைய காட்டுதுன்னா அதுதான் வாசிப்பு, வெப்பமானி வாசிப்பு. சரியா? அல்லது அது 30ல இருந்து நீங்க திருப்பியும் சூடாக்கி கொண்டே இருக்கேக்க 60 பாகை வரைக்கும் போகுதுண்டா இப்ப என்ன வாசிப்பு? 60 பாகை செல்சியஸ் என்பது வெப்பமானியின் வாசிப்பாக கருதப்படும். அதுதான் வெப்பமானியினுடைய வாசிப்பு. சரியா? இப்ப இது அந்த பரிசோதனைக்குரிய படம். அது எப்படி செய்யறதுன்றதும் அதுல டைமோட உங்களோட அவதானிப்பு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அப்ப இதுல நீங்க என்னத்தை அவதானிக்கலாம்னா பனிக்கட்டி முழுவதும் திரவமாக மாறுற வரைக்கும் வெப்பநிலையில மாற்றம் இருக்காது. பனிக்கட்டி முழுவதும் கட்டி கட்டியா இருக்கிற பனிக்கட்டி, சின்ன சின்ன பனிக்கட்டி எல்லாமே உருகுற வரைக்கும் இந்த வெப்பநிலையில சேஞ்ச் இருக்காது. இந்த வெப்பமானி சேஞ்ச் எதையுமே காட்டாது என்று சொல்லப்படும். வெப்பம் வழங்கப்பட்ட போதும், அதாவது நாங்க ஹீட் பண்ணியும் என்ன நடக்கல, இதுல வெப்பநிலையில மாற்றம் ஏற்படாது. ஆனா என்ன நடக்குது? பனிக்கட்டி உருகுது. நாங்க ஹீட் கொடுக்கிறோம், ஆனா அந்த ஹீட்டினால வெப்பமானில என்ன வாசிப்புல மாற்றம் ஏற்பட இல்லை. ஆனா பனிக்கட்டி உருகுது, உருகி கொண்டு இருக்கு. சரியா? அப்ப இந்த நிலையத்தான் சொல்றது, இந்த நிலை மாற்றத்தை தான் சொல்றது உருகு நிலை. நாங்க வெப்பத்தை கொடுத்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாத்துறோம். ஆனா அங்க என்ன நடக்குதுன்றா வெப்பநிலையில மாற்றம் ஏற்படவில்லை. வெப்பநிலையில மாற்றம் ஏற்படாம எந்த வெப்பநிலையில அந்த சூழல் இருக்குதோ அதே வெப்பநிலையில வச்சு அந்த பனிக்கட்டி நாங்க வெப்பத்தை வழங்கக்குள்ள உருகி முடிகிற வரைக்கும் அது சேஞ்ச் பண்ணல. அதாவது வெப்பமானியில வாசிப்பு அதிகரிக்கவில்லை. இது பனிக்கட்டியின் உருகு நிலை என்று சொல்லப்படும். பனிக்கட்டியின் உருகு நிலை.
சரியா? இப்ப தூய பதார்த்தங்களினுடைய உருகுநிலை என்பது ஒரு மாறாத பெருமானத்தை கொண்டிருக்கும். தூய தூய பதார்த்தங்கள் என்றால் இப்ப ஒரு பதார்த்தம் வேற கலப்பு இல்லாம ஒரே பொருளாக இருக்கிறது. அதாவது பனிக்கட்டி அது நீரால மட்டும் என்ன ஆக்கப்பட்ட ஒரு பதார்த்தம், தூய பதார்த்தம். அப்ப அதனுடைய உருகுநிலை ஒரு மாறாத பெருமானத்தை கொண்டிருக்கு. பாத்தீங்கன்னா அந்த எல்லா பனிக்கட்டியும் உருகுற வரைக்கும் வெப்பநிலை 0 பாசியில இருக்கே அதெல்லாம் திரவமாக மாறுதாம். ஆகவே பனிக்கட்டியினுடைய உருகுநிலை பனிக்கட்டியில உருகுநிலை என்பது 0 பாகை செல்சியஸ். சரியா? 0 பாகை செல்சியஸ். பனிக்கட்டியின் உருகுநிலை யாது என்று கேட்பிடும். பனிக்கட்டி உருகுறதுக்கு என்ன நடந்தது? பனிக்கட்டி உருகி முடிகிற வரைக்குமே வெப்பநிலை மாற இல்லை. வெப்பநிலை மாற இல்ல. அப்ப பனிக்கட்டி என்ன செய்யுது? உருகி முடிகிற வரைக்கும் மாற இல்லையண்டா அது 0 இருக்கு. சரியா? அப்ப பனிக்கட்டியின் உருகுநிலை 0 இருந்திருக்கு. ஏனென்றா அது மாறவே இல்லை என்று நாங்க பரிசோதனையில செய்து பார்த்துட்டோம். ஆகவே பனிக்கட்டியின் உருகுநிலை 0. ஆனால் ஒரு கந்தகத்தை உருக்குவதற்கு தேவையான வெப்பநிலை 132 பாகை செல்சியஸ் என்று சொல்லப்படும். இந்த அட்டவணையை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பொருட்களினுடைய உருகுநிலை எங்களுக்கு தேவை. பதார்த்தம் என்று போடுங்க. பக்கத்துல அந்த பொருட்களினுடைய உருகு நிலைய போட்டு வச்சு கொள்ளுங்க. இது பகுதி 1 வினாக்களுக்கு வரும். பனிக்கட்டியின் உருகுநிலை யாது? 0 பாகை செல்சியஸ். இதுதான் முக்கியமாக பாரது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதும் சுலபம் தானே பிள்ளைகள். பனிக்கட்டிக்கு வெப்பநிலை இல்லை என்ற மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. இப்ப உருகுநிலை 0. பனிக்கட்டியை தொட்டா குளிரும் தானே. அப்ப அதுல ஹீட் இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா உருகுறதுக்கு 0 பாய்ச்சி ஞாபகம் வரும். சரியா? அதுவே ஒரு கந்தகம். கந்தகம் என்பது மஞ்சள் நிறத்துல காணப்படுகின்ற ஆய்வுக்கூடத்துல இருக்கிற ஒரு அல்லுலோகம். அந்த அல்லுலோகம் உருகுவதற்கு எடுக்கக்கூடிய வெப்பநிலை 132 பாகை செல்சியஸ். இப்ப சாதாரண எங்கட அறை வெப்பநிலை பிள்ளை இப்ப எங்கட நாட்டுல 30-32ல இருந்து 40 பாகை செல்சியஸ் வரைக்கும் போகுது. அதையே எங்களால தாங்கிடலாது அந்த அளவுக்கு வெப்பம். அது கந்தகத்துக்கு 132 பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் ஏற்றிக்கல அது உருக தொடங்கும். அதுவே ஈயம் ஒன்றை உருக்குவதற்கு 317 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வழங்கப்பட வேண்டும். ஈயம் உருக்கியோட்டைக்கு உங்களுக்கு தெரியும். அதை உருக்குவதற்காக 317 பாகை செல்சியஸ் வெப்பம் தேவைப்படும். சரியா? அதே போல அலுமினியம் ஒன்றை உருக்குவதற்கு 660 பாகை செல்சியஸ் வெப்பம் தேவைப்படும். செம்பு ஒன்றை உருக்குவதற்கு 1083 பாகை செல்சியஸ் வெப்பம் வழங்கப்பட வேண்டும். அதுவே ஒரு இரும்பை நாங்கள் உருக்குவதாக இருந்தால் 1539 பாகை செல்சியஸ் வரைக்கும் உருக்க வேண்டும். அதாவது இரும்பு உருக்குமா என்று கேட்டா உருக்க முடியும். இரும்பை உருக்கினா தானே பிள்ளைகள் இரும்புல இருந்து செய்யக்கூடிய கத்தி கோடரி அந்த பதார்த்தங்கள் வேற வேற பொருட்களை செய்ய முடியும். ஆகவே இரும்பை உருக்கலாம். எவ்வளவு வெப்பம் வழங்க வேணும்? 1539 பாகை வெப்பநிலை வழங்கப்பட வேண்டும். பாருங்க, சாதாரணமா எங்களோட 25-30 பாகை வெப்பத்தையே எங்களால
தாங்க இயலாத ஹீட் என்றா இது 1539 °C என்பது அதிகளவான வெப்பம். இப்ப அவ்வளவு வெப்பம் கொடுத்தா தான் ஒரு இரும்பே உருகும். சாதாரண சூரியன் வெப்பநிலைக்கு இரும்பு உருகாது. சூரியன் வெப்பநிலை என்றா பிள்ளைகள் எங்கட பூமியில சூரியனுடைய வெப்பம் காரணமாக வர்ற அஹ், பாகை செல்சியஸ் கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 35க்குள்ளதான் இருக்கும். அந்த வெப்பநிலையில இரும்பு உருகாது. ஆனா பனிக்கட்டி உருகிருக்கும். ஏன் பனிக்கட்டிக்கு உருகிட பூஜ்ஜியம் பாகை சி. அப்ப அது சாதாரணமா வெளியில 30 பாகை சி வெப்பநிலை கேட்க ஆட்டோமேட்டிக்கா உருக தொடங்கி. சரியா? அப்ப கந்தகம் அந்த வெப்பநிலையில உருகாது. ஆகவே அறை வெப்பநிலையில் அது திண்மம். அதே போல ஈயம் பாத்தீங்கன்னா சாதாரணமாக அது திண்மமாக இருக்கும். அதை உருக்கினாத்தான் திரவமாக மாற்றலாம். அதே மாதிரி அலுமினியம் திண்மமாக இருக்கும். அலுமினிய பாத்திரங்கள் திண்மமாக இருக்கும். அப்ப அவற்றை நாங்க அலுமினிய பாத்திரத்துல சமைக்கிறோமே உருகி போயிடாதான்னு கேட்டா இல்ல. நாங்க பயன்படுத்துற வெப்பம் 660 பாகை வரைக்கும் கொடுக்க மாட்டோம். இப்ப சாதாரணமா எங்களோட அடுப்புல இருக்கிற வெப்பநிலை 660 வரைக்கும் போகாது பிள்ளை. அந்த அளவு வெப்பத்துல நாங்க சமைக்கிறது இல்ல. சாதாரணமா நாங்க சமைக்கிறேன்டா ஒரு 40 பாகை 50 பாகை செல்சியஸ்ல சமைச்சிடுவோம். 660 வரைக்கும் போகாது. அதனால அலுமினிய பாத்திரங்கள் சமைக்க உருகி ஊத்தாது. சரியா? அப்ப அப்படி யோசிக்கிறீங்க. அதே மாதிரி செம்பு பாத்தீங்கன்னா செம்பு ஒரு உலோகம். அது திண்மமாக இருக்கும். செம்பை கொண்டு நிறைய பொருட்கள் எல்லாம் உருவாக்க முடியும். அப்ப அதனை உருக்குவதற்காக 1000க்கு மேல வெப்பநிலை கொடுத்தாதான் அது உருகும். அதே போலதான் இரும்பு. இப்ப மிக அதிக அளவு வெப்பத்துலதான் அவை உருகத் தொடங்கும். சரியா? இப்ப அதே மாதிரி இப்ப உருகு நிலையண்டா என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கு. ஒரு திண்மமாக இருக்கிற பொருளை உருக்கி திரவமாக மாறுவதற்கு தேவையான வெப்பம். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு உருகு நிலை இருக்கு. அப்ப கொதிநிலை என்றால் என்ன? கொதிநிலை என்றால் கொதிக்குதுன்னு எதை சொல்லுவான்? திரவம் ஒன்று வாயுவாக மாறும்போது கொதிக்குதுன்னு சொல்றோம். உதாரணமாக நீரானது திரவம். நீருக்கு வெப்பத்தை வழங்கும் போது கொதிக்கிறது. கொதிக்க என்னவாக மாறுது? நீராவியாக மாறுது. வாயுவாக மாறுது. ஆகவே திரவமாக இருக்கிற ஒரு பொருள் வாயுவாக மாறுவதற்கு தேவையான வெப்பநிலை தான் குறித்த வெப்பநிலை கொதிநிலை. சரியா? இப்ப ஒவ்வொரு தூய பதார்த்தங்களுக்கும் ஒரு குறித்த கொதிநிலை காணப்படும். அப்ப அந்த கொதிநிலை பெருமானம் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கு. இதுக்காக உங்களுக்கு நீரினுடைய கொதிநிலைய கண்டறியறதுக்காக நீரை ஒரு கொதிகுழாயில வச்சு அதுக்குள்ள வெப்பமானிய வச்சு ஹீட் பண்றோம். அதாவது வெப்பத்தை வழங்குறோம். இந்த நீர் என்ன செய்யும்? வெப்பத்தை கொடுத்தா சூடாகும். நீர் சூடாகி கொதிக்க தொடங்கும். கொதிக்குதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இதுல குமிழி குமிழியாக வாயு வெளியேறும். கொதிச்சு குமிழி குழியா வாயு வெளியேறினா தண்ணி கொதிச்சிட்டுன்னு சொல்லுவோம். அந்த கொதிக்கைக்குள்ள இந்த வெப்பமானி என்ன வாசிப்பை காட்டுதுன்னு உங்களை பார்க்கணும். அப்ப தண்ணி கொதிக்க பிள்ளைகள் இந்த வெப்பமானி 100 பாகை செல்சியஸ காட்டும். நீரானது கொதிக்கேக்குள்ள வெப்பமானியில என்ன வாசிப்பு வந்திருக்கும், அதாவது என்ன பெருமானத்தை காட்டி இருக்கும்டா 100 பாகை செல்சியஸ். உங்களை இது சூடாகக்குள்ள வெப்பநிலையில என்ன மாற்றம் வருகிறது என்றத ஒரு அட்டவணையில போட சொல்லி கேட்டு ஸ்டார்டிங்ல என்ன வெப்பநிலை இருந்தது என்று குறிக்கட்டும். அப்ப ஸ்டார்ட்ல நேரம் 0வா இருக்கீங்க, 0 இருக்கீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா என்ன வெப்பநிலையில இருந்திருக்கும் வெப்பமானி? அந்த சூழல் என்ன வெப்பநிலையில இருக்கோ அதே வெப்பநிலையில இருக்கும். இப்ப அன்றைக்கு சூழல் 25 பாயசில இருக்குதுன்னா ஸ்டார்டிங்ல அந்த வெப்பமானி 25 பாயசில தான் இருக்கும். இல்ல அன்னைக்கு சரியான குளிரா இருக்குது 15 பாயசில இருக்கு வெப்பநிலை வெளியில இருந்தா அந்த வெப்பமானியும் 15 பாயசில இருக்கும். அப்ப ஆரம்ப வெப்பம் 15.
5 நிமிஷத்துக்கு பிறகு நாங்க ஹீட் பண்ணினதுனால 15ல இருந்து 25க்கு மாறிடும். 25 பாகை செல்சியஸ். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அதோட வெப்பநிலை 100 பாகை செல்சியஸுக்கு வருது. சரியா? இப்ப நாங்க வெப்பநிலையை கொடுத்து கொண்டே இருக்கேக்க ஒரு 10 நிமிஷத்தால நன்றாக கொதிச்சுட்டுதண்டா அதோட வெப்பம் என்னவாக மாறும்? 100 பாகை செல்சியஸ் காட்டும். தண்ணி கொதிச்சுட்டுதண்டா 100 பாகை செல்சியஸ். அதை உங்களை செய்து பார்க்க சொல்லிடு. சரியா? அதே போல நீரை வெப்பப்படுத்தும் போது படிப்படியாக வெப்பநிலையானது அதிகரிக்கிறது. வெப்பநிலை கூடிக்கொண்டு இருக்கு. ஒரு நிலையில் வெப்பம் வழங்கப்பட்ட போதும் வெப்பநிலையில அதிகரிக்காது. அதுக்கு என்ன காரணம்டா, இப்ப தண்ணி 100 பாகை செல்சியஸுக்கு வந்துட்டுதுண்டா, அதாவது நாங்க 10 நிமிஷத்துல வெப்பநிலைய 100 பாகை சி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்டா, தண்ணி எல்லாம் ஆவியாக தொடங்கும். அதுக்கு மேல அந்த வெப்பநிலை 101 102 கூடாது. என்ன நடக்கும்? அந்த 100 பாகை செல்சியஸ் வந்த உடனே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாக தொடங்கும். ஆவியாகி ஆவியாகி தண்ணி முடியுமே தவிர அதுக்கு பிறகு வெப்பநிலை உயராது. அதாவது தண்ணி கொதிச்சு ஆவியாக 100 பாகை சிக்கு மேல வெப்பத்தை எடுக்காது. அப்படியே ஆவியாகி. அப்ப நீரினுடைய கொதிநிலை என்று சொல்லப்படுவது 100 பாகை செல்சியஸ். தூய நீரினுடைய கொதிநிலை 100 பாகை செல்சியஸ். நீர் முழுவதும் ஆவியாகி செல்ற வரைக்கும் நீங்க ஹீட் பண்ணிக்கல வெப்பநிலை மாற்றமே ஏற்படாது. சரியா? ஆகவே தூய நீரின் கொதிநிலை 100 பாகை சி என்று சொல்றோம். சரியா? அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே பெருமான 100 பாகை சி இருக்காது. வேற வேற பொருட்களுக்கு வேற வேற கொதிநிலை தான் இருக்கு. சரியா? அப்ப பாருங்க, இதுல இந்த அட்டவணையை நீங்க கொதிநிலை என்று போட்டு கொதிநிலைக்குரிய இந்த அட்டவணையை குறிச்சு கொள்ளுங்க. இப்ப இதுல எப்படி கேள்வி வரும்னா, பின்வரும் பதார்த்தங்கள்ல கொதிநிலை கூடியது எது என்று போட்டு இதுல 4 விடை போடலாம். நீர், கந்தகம், ஈயம், இரும்பு. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல கொதிநிலை கூடினது இரும்பு. சரியா? அப்ப இந்த அட்டவணையை நீங்க போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இதுல நோமலா பதார்த்தம் பக்கத்துல கொதிநிலைன்னு போடும். அட்டவணை போடாட்டியும் பரவாயில்லை, அல்லது நீங்க வீட்டை போய் போடலாம். இதுல பதார்த்தம் பக்கத்துல கொதிநிலை. இப்ப எதையில் ஆல்கஹால் வந்து கொதிக்கிறதுக்கு 77 பாகை செல்சியஸ் போதும். அதாவது அதுக்கு கொதிநிலை குறைவு. கொதிநிலை குறைவு. இப்ப நீங்க நீரை சூடாக்குற அளவுக்கு ஆல்கஹால்களை சூடாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வேகமா கொதிச்சிடும். இப்ப ஆல்கஹால் கொதிக்கக்கூடிய வெப்பநிலை 77 பாகை. தண்ணி கொதிக்கிறதுக்கு அதை விட கொஞ்சம் கூட 100 பாகை செல்சியஸ் வெப்பநிலை. இது வாரது பிள்ளைகள். நீரினுடைய கொதிநிலை என்ன? 100 பாகை செல்சியஸ். சரி, அதே மாதிரி கந்தகத்தினுடைய கொதிநிலை 444 பாகை செல்சியஸ். அப்ப இதெல்லாம் பிள்ளைகள் ஏற்கனவே செய்து பார்த்து அவை அதன் கொதிநிலையை உங்களுக்கு தந்திருக்கிறது. இதுல இருக்கிற எல்லாத்தின கொதிநிலையும் எங்களால பரிசோதனை செய்ய இயலாது. அந்த பெருமானத்தை அவர்கள் போட்டிருக்கணும். எல்லாத்தையும் செய்து பார்க்க இயலாது. தண்ணி இலகுவாக கிடைக்கும். அதை விட அது எல்லா இடமும் இருக்குது என்றபடியினால அதை ஈஸியா நாங்க கொதிக்க வச்சு பார்க்கலாம் 100 பாகை செல்சியஸுக்கு. ஆனா மிச்ச இதுகளை எங்களால செய்ய இயலாது. சரியா? வேணுமெண்டா இடையில alcohol வந்து சூடாக்க தீப்பற்ற முடியாது. அப்ப அது கவனமா இருக்க வேணும். அப்ப நீர் வந்து எங்களுக்கு இலகுவா இருக்கிறபடினால அதுல நாங்க எடுத்துக்கொள்றோம். ரைட். அப்ப பாருங்க, ஈயத்துக்கு கொதிநிலை 1744. சரியா? 1744. அதுவே ஈயம் உருகுறதுக்கு வந்து
குறைவு புள்ளியில் 1080 இப்படி வரும். ஆனா கொதிக்கிறதுக்கு அதை விட கூட வெப்பம் கொடுக்கும். அது உருகுறதுக்கு ஒரு வெப்பம் தேவை, அது கொதிக்கிறதுக்கு வேற வெப்பம் தேவை. அதே இரும்பு உருகுறதுக்கு 1500 கிட்ட தேவைப்படும். இரும்பு கொதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2900 பாகை செல்சியஸ் வரும். 2900 கிட்டத்தட்ட 3000 பாய்சிக்கு வருது. அப்ப உருக்குறதுக்கு 1500 பாய்ச்சி, கொதிக்கிறதுக்கு 3000 பாய்ச்சின்னா கிட்டத்தட்ட டபுளா வெப்பம் கொடுத்தா தான் அது கொதிக்கவே தொடங்கும். சரியா? அப்ப அந்த அளவுக்கு வெப்பம் அதிகம் கொடுக்க வேணும். எதுக்கு? இந்த உம், இரும்புக்கு. சரியா? ஆகவே இரும்பு கொதிநிலை மிக கூட ஞாபகம் வச்சிருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு பதார்த்தத்தையும் அதற்குரிய கொதிநிலையையும் நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு நாங்க இந்த ரெண்டு விஷயம் தொடர்பாகத்தான் பார்த்திருக்கிறோம். என்னென்ன? ஒன்று கொதிநிலை, இன்னொன்று உருகு நிலை. சரியா? உருகு நிலை என்றா ஒரு பதார்த்தம் உருக வேணும். அதாவது திண்மமாக இருக்கிற ஒரு பொருள் திரவமாக பெற வேணும். கொதிநிலை என்று சொல்லி சொன்னா என்னது? ஒரு பதார்த்தம் திரவமாக திண்மமாக இருந்தாலும் அது திரவமாக மாறிய பிறகு திரவமாக இருக்கிற ஒரு பொருள் வாயுவாக மாறும் போதுள்ள குறித்த வெப்பநிலை என்று சொல்லப்படும். சரி, அதுதான் கொதிநிலை. அப்ப அதுக்குரிய வினாக்களை நாங்க பார்ப்போம். முதலாவது வினா, உருகுநிலை என்றால் என்ன? பனிக்கட்டியின் உருகுநிலை யாது? உருகுநிலை என்றால் என்ன? பனிக்கட்டியின் உருகுநிலை யாது? இந்த 4 வினாக்களையும் எழுதிக் கொள்ளும். உருகுநிலை என்றா என்ன? ஒரு திண்மமாக இருக்கிற பொருள் திரவமாக மாறும் போதுள்ள குறித்த வெப்பநிலை. இரண்டாவது, பனிக்கட்டியின் உருகுநிலை யாது? பனிக்கட்டின உருகுநிலைக்குரிய செயற்பாடு நாங்க பார்த்திருக்கிறோம். பனிக்கட்டிய நாங்க ஆஹ் போட்டு ஹீட் பண்ணிக்கல, அது ஃபுல்லா உருகி முடிகிற வரைக்குமே அதனுடைய வெப்பநிலையில மாற்றம் ஏற்படவில்லை. அதாவது 0 பாகை செல்சியஸ். மூன்றாவது, கொதிநிலை என்றால் என்ன? கொதிக்க வேண்டுமென்றா ஒரு பதார்த்தம் அது திண்மமாக இருந்தா திரவமாக மாறி இருக்க வேண்டும். ஒரு திரவ நிலையில இருக்கிறது, லிக்விடா இருக்கிற ஒரு பொருள் அதுக்கு வெப்பத்தை கொடுக்கும் பொழுது அது வாயுவாக மாறும். அதுதான் கொதிக்குது என்று சொல்லும். ஆகவே திரவம் ஒன்று வாயுவாக மாறும் இருக்கிற
குறித்த வெப்பநிலை கொதிநிலை எனப்படும். நான்காவது, நீரினுடைய கொதிநிலை யாது? இப்ப தண்ணி ஒன்று கொதிச்சு வருது ஆவியாக என்றால் அது எத்தனை பாகை சீல இருக்கிறது என்றால் 100 பாகை செல்சியஸ் இருக்கிறது என்று அர்த்தம். சரியா? அப்ப இன்றைக்கு படிச்ச உருகுநிலை மற்றும் கொதிநிலை தொடர்பாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது டவுட் இருந்தா கேட்க. உங்களுக்கு இந்த பாடத்துல எந்த டவுட்ஸும் இல்லையா பிள்ளைய? நாங்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தொடர்ந்து வகுப்பு நிறைவு செய்து கொள்றோம். தேங்க்யூ.